வணக்கம். சினி மினிமினி மீனாட்சி சௌத்ரி தமிழ் திரைப்பட உலகில் இப்போது நடித்துட்டு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவர் மீனாட்சி சௌத்ரி. இப்போ சமீபத்தில் மீனாட்சி சௌத்ரி கதாநாயகியாக நடித்து நான் பார்த்த திரைப்படம் லக்கி பாஸ்கர். தெலுங்கில் எடுக்கப்பட்டு தமிழ் வருஷனும் இருக்குது. துல்கர் சல்மான் கதாநாயகனாக நடிக்க துல்கர் சல்மானுடைய மனைவியாக சுமதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் மிக அருமையாக அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக நடித்து அந்த படத்தினுடைய சிறப்புக்கு தன்னுடைய அபாரமான திறமையால் பங்களிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு. எனக்கு படம் பார்க்கும்போதே அந்த திரைப்படத்தினுடைய அனைத்து காட்சிகளும் மீனாட்சி சௌத்ரி வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் வரக்கூடிய காட்சிகள் ஃபுல்லாகவே இந்த பொண்ணுகிட்ட என்ன இவ்வளவு டேலண்ட் இருக்குது, இவ்வளவு கேஷுவலாக பண்ணுது. துல்கர் சல்மானுடைய மனைவி அப்படின்ற கதாபாத்திரத்தினுடைய தன்மையை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த அளவிற்கு ஆழமாக இயல்பாக அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளும் அப்படியே மீனாட்சி சௌத்ரி வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட கைதட்டி பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்றது ஒன்று. இப்போ நீங்கள் இதற்கு முன்னால் அப்படின்னும்போது மீனாட்சி சௌத்ரி அப்படின்னும்போது 100% நீங்கள் அப்படியே எல்லோரும் பார்த்த படம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்தது மீனாட்சி சௌத்ரி. அப்படியே அப்போ அந்த விஜய்க்கு ஜோடியாக அந்த படத்தில் எந்த அளவுக்கு மீனாட்சி சௌத்ரி தன்னுடைய அருமையான நடிப்பால் அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருந்தார் அப்படின்ற விஜய் ரசிகர்கள்லாம் எந்த அளவுக்கு அதாவது உணர்ச்சிமயமான காட்சிகளிலும் சரி பாடல் காட்சிகளிலும் சரி மீனாட்சி சௌத்ரியினுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே நம்ம திறமையான நடிகைகள் தமிழ் பட உலகில் நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க. இளம் நடிகைகள் அபாரமான திறமையை வெளிப்படுத்தி தாங்கள் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு அருமையாக உயிரூட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதனால் திறமையான நடிகைகள் பல பேர் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. நம்ம படங்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் அப்படின்னு வரும்போது உண்மையாகவே நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்படி வரும்போது இந்த மீனாட்சி சௌத்ரின்றது யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு வரும்போது அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஹரியானாவிலேருந்து படத்தில் நடிக்க வந்திருக்காங்களா, என்னங்க இது? மும்பையிலேருந்து வந்திருக்காங்க, ரைட்டு. கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஹைதராபாத்லேருந்து ஆந்திர பட உலகிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, சில பேர் கல்கத்தாவிலேருந்து கூட வந்திருக்காங்க. ஹரியானாவிலேருந்து இதுக்கு முன்னாடி யாராவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு. இவங்க அப்பா ஆர்மியில் கர்னலாக இருந்தவர், உயர் அதிகாரியாக இராணுவ அதிகாரியாக இருந்தவர். இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருந்த ஒரு மனிதருடைய மகள் இதுதான் மீனாட்சி சௌத்ரி. மீனாட்சி சௌத்ரி ஆக்சுவலாக இன்னும் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இருக்குது. ஹரியானாவிலேருந்து வந்தவங்கன்னு இருக்கட்டும், இதை தாண்டி அவங்க பட்டம் பெற்றது, டிகிரி ஹோல்டர் அப்படின்றோம்ல, பட்டம் பெற்றது அப்படின்றது எதில்? டென்டல் சர்ஜரி. அப்படி யோசிச்சு பாருங்கள். அதாவது பல் மருத்துவம் அப்படின்னு இருக்குல்ல, பல் மருத்துவத்தில் அவங்க டிகிரி வாங்கினவங்க, டிகிரி ஹோல்டர், பட்டம் பெற்றது. அப்படி பல் மருத்துவராக பட்டம் பெற்ற ஒரு இளம்பெண் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறாரா? படத்துறைக்கு வந்தாச்சா? படங்களில் கதாநாயகர் நடிச்சுட்டு இருக்காங்களா? கலைத்துறையை தேடி வந்தாச்சா அப்படின்னு. அதுவும் இதுவும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு மேட்ரு தானே. டென்டல் சர்ஜனாக இருக்கக்கூடிய ஒரு லேடி கலைத்துறைக்கு படங்களில் கதாநாயகராக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வரும்போது, இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் அவங்க டென்டல் சர்ஜன் அப்படின்ற மாதிரி மேட்டர்லாம் கூட படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் தெரியவே தெரியாது. அவங்க ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா சினிமாவை தேடி வந்திருக்காங்க, வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க, நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஏதோ வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே உங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் இவங்க டென்டல் சர்ஜரியை படிச்சுட்டு அதில் பட்டமும் பெற்றுட்டு ஹரியானாவிலேருந்து இங்கே நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. இது போக அவங்க நிறைய அந்த அழகி போட்டி அப்படின்ற மேட்டருக்குள்ள அழகி போட்டிகள்லாம் நிறைய அவங்க பங்கு பெற்று நிறைய அநேகமாக அழகியாக பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படின்ற என்ன சொல்லுவாங்க குறிப்பிட்டு கூறக்கூடியதுன்னா 2018 மிஸ் ஃபெமினா இன்டர்நேஷ்னல் அதில் அவங்க வெற்றி பெற்று அவங்க அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிஸ் ஃபெமினா விருது அந்த வருஷம் 2018 ஆக்சுவலாக இவங்களுக்கு கிடைச்சிருக்கு மீனாட்சி சௌத்ரிக்கு அப்படின்போது இதெல்லாம் பெரிய விஷயம் தானே உண்மையாகவே. இதெல்லாம் இந்த அழகி போட்டிகளில் வெற்றி பெற்று அப்படிலாம் ஆன பிறகு அவங்களுக்கு முதல் வாய்ப்பு அப்படின்போது தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சாட்டா வாகனமுழு நிலுபராது அப்படின்ட்டு அந்த தெலுங்கு படத்தினுடைய பேர். அந்த படத்தில் கதாநாயகியாக மீனாட்சி நடித்தார்.
மீனாட்சி நடித்த அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. மீனாட்சியோட நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த பேசப்பட்ட பிறகு மகேஷ் பாபு நடித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற குண்டூர் காரம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த குண்டூர் காரம் படத்தில் மகேஷ் பாபுக்கு ஜோடியாக நடித்து தெலுங்கு பட உலக ரசிகர்களுடைய உள்ளத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மீனாட்சி சௌத்ரி. அது பிறகு தெலுங்கில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற கிலாடி அப்படின்ற படத்தில் அவங்க தான் கதாநாயகி. இது தெலுங்கு பட உலகில் மீனாட்சி சௌத்ரி நடித்து முத்திரை பதித்த திரைப்படங்களுடைய பெயர்கள் இவை. அதனால் ஆந்திர பட உலகில் போய் மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மகேஷ் பாபு மாதிரி முன்னணி கதாநாயகன் கூட ஜோடியாக நடிச்சு அப்படின்போது பிறகு எந்த அளவுக்கு பட உலக ரசிகர்களுடைய வரவேற்பு மீனாட்சிக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இதெல்லாம் அங்கு இந்த வரவேற்பெல்லாம் பெற்ற பிறகு ஆந்திர பட உலகில் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய திறமையும் ஆழமாக பதித்த பிறகு தமிழில் சில திரைப்படங்களில் இவர் நடித்து அந்த படங்கள் திரைக்கு வந்திருக்கின்றன. கோர்ட்டுக்கு முன்னாடியே, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு முன்னாடியே. அது என்னென்ன படம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கொலை திரைப்படம் பார்த்தீங்களா, விஜய் ஆண்டனி நடித்த திரைப்படம். அந்த கொலை திரைப்படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக நடித்தது மீனாட்சி சௌத்ரி தான். நான் அந்த கொலை திரைப்படத்தை பார்க்கும்போதே உண்மையாகவே இந்த கதாநாயகி யார், இவ்வளோ அருமையாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ இளமையாக இருக்குது, இவ்வளவு கேஷுவலாக நடிச்சிருக்கு, இந்த பொண்ணு வந்து பாடல் காட்சியிலாம் நடனம்லாம் எக்ஸ்ட்ரானரியாக நடனம் ஆடி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் மனசுக்குள்ளே அப்போ நினச்சேன் அந்த கொலை திரைப்படத்தை பார்க்கும்போது. அதே மாதிரி மீனாட்சி சௌத்ரி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய இன்னொரு திரைப்படம் வந்து சிங்கப்பூர் சலூன். ஆக்சுவலாக இப்போ சிங்கப்பூர் சலூன் பற்றி ஆர்ஜே பாலாஜி நடித்த திரைப்படம். அதில் எந்த அளவிற்கு அந்த படத்தில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்றத சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு வரும்போது. அதனால் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹரியானாவிலிருந்து டென்டல் சர்ஜரி அதில் வந்து பட்டம் பெற்று அழகி போட்டிகளில் பல விருதுகளை பெற்று அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படின்றதெல்லாம் வந்து இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் லெவலில், ஹரியானா ஸ்டேட் இருக்குல்ல, ஸ்டேட் லெவலில் ஆக்சுவலாக மீனாட்சி சௌத்ரி இதெல்லாம் தாண்டி ஸ்விம்மிங் இருக்குல்ல, நீச்சல், அதில் ஸ்டேட் லெவலில் வந்து அவங்க வந்து கலந்துக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண். அதே மாதிரி பேட்மிண்டன் விளையாட்டுலேயும் ஸ்டேட் லெவல் பிளேயர் இதிலெல்லாம் ஸ்விம்மிங் அண்டு பேட்மிண்டன். அப்போ வந்து ஒரு இளம் பெண்ணுக்கிட்ட எவ்வளவு திறமைகள்னு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தா அழகி போட்டிகளில் பங்கு பெற்று மிஸ் ஃபெமினா விருதுகளை வாங்கக்கூடிய அளவிற்கு திறமை, இன்னொரு பார்த்தா நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு ஸ்டேட் லெவலில், இன்னொரு பக்கத்தில் பேட்மிண்டன் அதில் வந்து ஸ்டேட் லெவல், அதுக்கு பிறகு டென்டல் சர்ஜரியில் டிகிரி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அது பிறகு திரைப்படங்கள்லேயும் வந்து தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அப்படின்னா பார்த்தா ஒரு இளம் பெண்ணுக்கிட்ட இவ்வளவு திறமைகளா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. அதனால் திறமைகள் எங்கு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் தங்களுடைய திறமைகளை எந்த அளவிற்கு மக்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு சரியான உதாரணம் மீனாட்சி சௌத்ரி அப்படின்றத இப்போ நான் சொன்னதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.